100 வருஷமா நாம நம்பிட்டு இருந்த ஒரு அடிப்படை அறிவியல் விதிய ஒரே ஒரு சின்ன பரிசோதனை சுக்குநூறா உடைக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. இன்னைக்கு நாம அலச போற விஷயம் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமானது. மின்சாரம்னா என்ன, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிற நம்ம ஒட்டுமொத்த புரிதலையே தலைகீழா மாத்துற ஒரு விஷயத்தை தான் இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. சார்ஜ் எல்லாம் தீர்ந்து போன ஒரு சாதாரண 1.3 வோல்ட் பேட்டரியால அதை விட பல மடங்கு பெரிய ஒரு 5.9 வோல்ட் மோட்டாரை இயக்க முடியுமா? சான்ஸே இல்ல. நம்ம பாரம்பரிய அறிவியல் விதிகளின்படி இது சாத்தியமே இல்லைன்னு தான் நாம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா? ஆனா இந்த கேள்விக்கான விடை உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்த போகுது. இந்த பரிசோதனையோட அமைப்பை இப்போ கொஞ்சம் கவனிப்போம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முழுசா பயன்படுத்தப்பட்ட, அதாவது சார்ஜ் தீர்ந்த ஒரு சாதாரண 1.3 வோல்ட் 1.2 ஆம்பியர் டூராசெல் பேட்டரி இருக்கு. மறுபக்கம் மலேசியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு 5.9 வோல்ட் டிவிடி மோட்டார் இருக்கு. இவ்ளோ சின்ன பேட்டரி, இதை விட பல மடங்கு அதிக வோல்டேஜ் தேவைப்படுற அந்த மோட்டார், இது ரெண்டுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு தான் இந்த பரிசோதனையோட மையப்புள்ளியே. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பாப்போம். அந்த பரிசோதனையாளர் சுத்தமா திறன் குறைஞ்ச அந்த பேட்டரிய மோட்டாரோட இணைக்கும்போது கிடைக்கிற முடிவு நிஜமாவே ஒரு ஷாக். அந்த 5.9 வோல்ட் மோட்டார் சும்மா இல்லங்க, சுமார் 20 வினாடிகள் வரைக்கும் ரொம்ப வேகமா ஓடுது. யோசிச்சு பாருங்க, நாம ஸ்கூல்ல படிச்ச அறிவியல் படிய பார்த்தா இது கண்டிப்பா நடக்கவே கூடாதுல்ல. இதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ஒரு ஒற்றை பரிசோதனை நாம காலங்காலங்கா படிச்சுட்டு வர்ற ஒரு விஷயத்த அடியோடு தப்புன்னு சொல்லுது. அதாவது, ஒரு தண்ணீர் குழாயில பாயிற தண்ணீரும் அதோட அழுத்தமும் எப்படி இருக்கோ அதுதான் வோல்டேஜ் அப்படின்னு 100 வருஷமா நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட உதாரணம் முற்றிலும் தவறானதுன்னு இந்த பரிசோதனையாளர் ரொம்ப ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு. அப்போ இங்க வோல்டேஜ் முக்கியம் இல்லனா வேற எதான் முக்கியம்? அதுக்கான விடை ஆற்றல் திறன், அதாவது எனர்ஜி பொட்டென்ஷியல். ஒரு பேட்டரி மேல ஒட்டப்பட்டிருக்கிற அந்த வோல்டேஜ் லேபிளை விட அந்த பேட்டரிக்குள்ள இருக்கிற உண்மையான மொத்த ஆற்றல், ஒரு எரிபொருள் மாதிரி செயல்படக்கூடிய திறன் தான் உண்மையான உந்து சக்தி. இந்த மூல ஆற்றல் தான் அந்த மோட்டாரையே இயக்குகிறது அப்படிங்கிறது தான் அவரோட முக்கிய வாதம். இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்ற கணக்கு ரொம்ப சிம்பிள். முதல் படி வோல்டேஜை கணக்கிடுவது, இரண்டாவது ஆம்பியரை கண்டுபிடிப்பது, மூணாவது படி இவை இரண்டையும் பெருக்கி மொத்த வாட்ஸ் அளவை கண்டுபிடிப்பது. இந்த நாலாவது படி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாட்ஸ் அளவை தான் நாம உண்மையான எரிபொருளாக கருதணும். வோல்டேஜை விட மொத்த பவர் கெப்பாசிட்டிக்கு தான் இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இப்போ அந்த பரிசோதனைக்கு வருவோம். அந்த 2 வாட்ஸ் எப்படி வந்துச்சு? நாம முன்னாடியே பார்த்த அந்த பயன்படுத்தப்பட்ட பேட்டரியோட 1.3 வோல்ட்ட அதோட 1.2 ஆம்பியரோட பெருக்கும்போது ஏறக்குறைய 2 வாட்ஸ் ஆற்றல் கிடைக்குது. பாத்தீங்களா? இந்த 2 வாட்ஸ் ஆற்றல் திறன் தான் அந்த பெரிய 5.9 வோல்ட் மோட்டாரையே ஓட வச்சிருக்கு. நம்ம பழைய பாடத்திட்டம் வோல்டேஜ் அப்படிங்கிறத குழாயில போற தண்ணீர் அழுத்தத்துக்கு ஒப்பிடுது. ஆனா இந்த புதிய கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, ஒரு சாதாரண ஏஏ பேட்டரிய வெறும் மின்னழுத்த கருவியா நாம பார்க்க கூடாது, மாறாக அதனுள் நடக்கும் ரசாயன மற்றும் அணு சிதைவு, அதாவது அட்டாமிக் டீகே மூலமா இயங்கும் ஒரு எரிபொருள் கலம், சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஃபியூவல் செல்லாகவே பார்க்கணும்னு வலியுறுத்துது. சரி, இந்த சிக்கலான எலக்ட்ரிக்கல் தியரிய எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது? நாம அன்றாடம் பார்க்குற ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டா ரொம்ப சுலபமா விளங்கிடும். அதுக்கு தான் இந்த 1 லிட்டர் பெட்ரோல் உதாரணத்தை அவங்க சொல்றாங்க. இத இப்படி யோசிச்சு பாருங்க. எரிபொருளோட அளவு 1 லிட்டர் தான். அதை ஒரு சின்ன வண்டியில ஊத்துனா ஈஸியா ஒரு 100 கிலோமீட்டர் போகும். அதே 1 லிட்டரை ஒரு பெரிய லாரியில ஊத்துனா ஒரு 10 கிலோமீட்டர் தான் போகும். இங்க வண்டி முக்கியம் இல்லைங்க, அந்த எரிபொருள் தான் வண்டியை ஓட வைக்குது. அதே மாதிரி தான் அந்த 2 வாட்ஸ் அப்படிங்கிற பேட்டரியோட எரிபொருள் ஒரு பெரிய 5.9 வோல்ட் மோட்டாரை குறைஞ்ச நேரத்துக்கு ஓட வைக்குது. அவ்வளோதாங்க விஷயம். இந்த பரிசோதனையிலிருந்து உருவான எனர்ஜி பொட்டென்ஷியல் மேனிஃபெஸ்டோ முக்கியமா முன்வைக்கும் 3 தூண்கள் இதுதான். 1. மின்னழுத்தத்தை விட ஆற்றல் திறனுக்கே முன்னுரிமை கொடுக்கணும். 2. ஒவ்வொரு சாதாரண AA பேட்டரியும் ஒரு எரிபொருள் களம், அதாவது ஃபியூவல் செல். 3. 100 வருடங்களாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட தவறான பாடத்திட்டம் பல புதிய கண்டுபிடிப்புகளை தடுத்துருச்சு. இதை அவங்க ரொம்பவே உறுதியா முன்வைக்கிறாங்க. அப்போ அடுத்த கட்டமா அவங்க என்ன பரிந்துரைக்கிறாங்க? எந்தெந்த பேட்டரிகள் எந்தெந்த மோட்டார்களை இயக்கும் அப்படிங்கிறத வோல்டேஜ் அடிப்படையில பிரிக்காம அவற்றின் ஆற்றல் திறன், அதாவது வாட்டேஜ் அடிப்படையில பொறுத்துற ஒரு புதிய சார்ட்டை உருவாக்குறாங்க. நிஜமாவே இது எலக்ட்ரானிக்ஸ் உலகத்துல ஒரு வித்தியாசமான பார்வைதான். இந்த குறைந்த மின்னழுத்தம் அதிக திறன் அப்படிங்கிறவங்களோட வாசகம் ரொம்பவே ஆழமானது. இந்த உண்மையை நாம ஏத்துக்கிட்டோம்னா, இதுவரைக்கும் முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பல மாற்று எரிசக்தி தொழில்நுட்பங்களுக்கு இது ஒரு புதிய கதவை திறக்கும்னு இந்த ஆய்வாளர்கள் ஆணித்தரமா நம்புறாங்க. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்க விரும்புறேன்.
வருங்காலத்துல மோட்டார்களை உற்பத்தி செய்யும்போது அவற்றின் மேல வோல்ட் அப்படின்னு லேபிள் ஒட்டுவதற்கு பதிலா தேவையான ஆற்றல் திறன், அதாவது எனர்ஜி பொட்டென்ஷியல் அப்படின்னு லேபிள் ஒட்டப்பட்டால் என்ன ஆகும்? இந்த ஒரு புதிய பார்வை எதிர்கால தொழில்நுட்ப உலகத்தை எப்படி மாற்றி அமைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.